Hi friends, வணக்கம். இது பிசிடெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் பேன் கார்டு அப்ளை பண்ணுறப்ப ஃபார்ம் 49A ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸில் நிறைய பேர் நிறைய ட்ரபுள்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப வருஷமாகவே இந்த பேன் கார்டை நம்ம பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இ-சேவை மையம், ப்ரௌசிங் சென்டர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐடிஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம். நம்ம கூடயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ரீட்டைலர்ஸும் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு பூராவும் ஒரு 1200 ரீட்டைலர்ஸ் நம்மளுக்கு கீழே பேன் ஐடிஸை பிஸ்னஸாக எடுத்து பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்னமும் நம்ம சீனியர்ஸ்க்கும் சரி ஜூனியர்ஸ்க்கும் சரி எப்படி ஃபார்ம் 49A எப்படி ஃபில் பண்ணுறது, ஓகேங்களா? அது ஆல்ரெடி நான் நம்ம யூடியூப் சேனல்லே வீடியோ மேக் பண்ணியிருப்போம். எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லே மேக் பண்ணியிருப்பேன். எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நான் அந்த வீடியோவை மேக் பண்ணியிருப்பேன். ஒரே வீடியோலே பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எப்படி பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, அப்புறம் மைனர் பசங்களுக்கு எதெல்லாம் நம்ம கவனிக்கணும், அதாவது 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் ஒரே அப்ளிகேஷன் ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கிறதால அவங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அப்புறம் புதுசாக வர ரீட்டைலர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தனித்தனி வீடியோவாக, ஓகேங்களா, ஃபார்ம் 49A அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறப்ப என்னென்னலாம் கவனிக்கணும், அதே பார்த்திங்கன்னா மைனர் பசங்களுக்கு ஃபில் பண்ணுறப்ப என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்ற முழு தகவலும் கொடுத்துடலாம். அதனால தனித்தனி வீடியோவாக கொடுத்துட்டோங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் 49A ஒரு 18 வயசு முடிஞ்சவங்களுக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணுறப்ப அவங்க ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், அவங்க ஆதார் கார்டு பேஸ் பண்ணி எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்ற தகவலை தான் முழுக்க கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோவை தெளிவாக பொறுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ வீடியோவை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள், வீடியோவை ஓட்டி பார்க்காதீங்க. கொஞ்சம் டைம் ஆனாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஃபார்ம் 49A அப்படின்ற எடுத்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான், ஓகேங்களா? ஃபார்ம் 49A இந்த ஃபார்ம் தான். நீங்கள் இது கூகுளில் சர்ச் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஈஸியாக கிடச்சிரும். இந்த ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் 2 பக்கம் தான் இருக்கும். இந்த ஃபார்மில் மொத்தம் 16 கேள்வி இருக்கும். இந்த ஃபார்ம் தான் நம்ம பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும், ஓகேங்களா? இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்கும், ஓகேங்களா? இதிலே ஒரு சில ஃபார்ம்லேயே பார்த்திங்கன்னா எப்படி பேர் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் 49Aவை ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு கஸ்டமருடைய ஃபோட்டோவை இங்கே ஒட்டுங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல ஒட்டுங்க. இங்கே கேப் இருக்குது, இங்கேயும் படலான்னா தாராளமாக படலாம். மேலே ஏற்றியே ஒட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இங்கேயும் ஏற்றியே ஒட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? இந்த ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டுடியோவில் எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கணும். மக்களாக இருக்குது, ஃபேஸ் மக்களாக இருக்குன்னா அந்த ஃபோட்டோவை வாங்கவே வாங்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? கலர் ஃபோட்டோ 2 பக்கம் காது தெரிகிற மாதிரி ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த ஃபோட்டோவை ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லைன்னா ப்ளூ பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கிறது வாங்குங்க. ரெட் கலரு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க, ஓகேவா? லைட் பேக்ரவுண்டாக இருந்தால் வாங்கிக்கோங்க. 2 ஃபோட்டோ ஒரே மாதிரி, ஓகேங்களா? வாங்கிட்டு கஸ்டமர்கிட்ட கையெழுத்து 3 வாங்கணும், ஓகேங்களா? ஒன்று இந்த பாக்ஸ்குள்ளேயே இங்கேயே கையெழுத்து வாங்கிடுங்க. இன்னொன்று பாதி ஃபோட்டோ கையெழுத்து, பாதி கீழே பேப்பரில் படுற மாதிரி கையெழுத்து இப்படி வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பக்கத்தில் கீழே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடத்துல கையெழுத்து வாங்கணும். இது எல்லாமே கோட்டு மேலே படக்கூடாது, ஓகேங்களா? நீங்கள் தெளிவாக அவங்க கையெழுத்து போடுறப்ப தெளிவாக கவனித்து அந்த கையெழுத்தை வாங்க பாருங்கள். கோட்டு மேலே பட்டுருச்சு அப்படின்னா அந்த ஃபார்மை நீங்கள் எத்தனை வாட்டி அப்லோட் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸ்கேனிங் ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் தெளிவு பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க,
சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏஓ கோடு ஃபில் பண்ணணும். இப்போ கஸ்டமர்கிட்ட ஃபோட்டோ ஒட்டியாச்சு, கஸ்டமர்கிட்ட கையெழுத்து வாங்கியாச்சு. கஸ்டமருடைய ஆதார் கார்டு, டேட் ஆஃப் பர்த் இருக்கிறது போல் வாங்கிக்கோங்க. சப்போஸ் டேட் ஆஃப் பர்த் இல்லை, வெறும் இயர் மட்டும்தான் இருக்குதுன்னா, மொபைல் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் கஸ்டமர் இணைச்சிருந்தாங்கன்னா ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணால் ஃபுல் டேட் ஆஃப் பர்த் வரும். சப்போஸ் மொபைல் நம்பர் கொடுக்கல அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி வேறு ஏதாச்சும் ப்ரூஃபு, அதாவது ஓட்டர் ஐடியில் டேட் ஆஃப் பர்த் வருது, மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் வருது, டிரைவிங் லைசன்ஸில் டேட் ஆஃப் பர்த் வருது, இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் இருக்க மாதிரி அடிஷ்னலாக ப்ரூஃப் வச்சுட்டு நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட இது ப்ராசஸ்லாம் வாங்கிட்டு நீங்கள் கஸ்டமர் அமுச்சு விட்றலாம். ஓகேங்களா? அடுத்ததாக ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ண வேண்டியது ஏஓ கோடு. ஓகேங்களா? ஏஓ கோட் ஃபில் பண்ணணும். ஏஓ கோடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லையுமே நீங்கள் எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஊருடைய ஊர் பேரை போட்டு கூகுளில் வந்து ஏஓ கோட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஓ கோடு வரும். ஒரு சிறு மாவட்டம், அதாவது நகராட்சி அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒன்று தான் ஏஓ கோடாக இருக்கும். பெருநகரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், இந்த மாதிரி ரொம்ப பெரிய மாவட்டம் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, திருநெல்வேலி, மதுரைன்ட்டு, அந்த மாதிரி பெரு மாவட்டங்களாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏஓ கோடு அதிகமாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா தாலுக்காக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக வந்து ஏஓ கோட்ஸை பிரிச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஏஓ கோடை நீங்கள் தான் பார்த்து போட்டுக்கணும். ஓகேங்களா? யூடிஐயில் அப்ளை பண்ணுறப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் பின்கோடுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். என்எஸ்டியில் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஏஓ கோட் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் ப்ராசஸ் முடிச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து நியூ அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ஃபார் பேன் கார்டு பர்பஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீல் வைக்கணும். ஓகேங்களா? ஃபார் பேன் கார்டு பர்பஸ் ஒன்லி இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சீல் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஹைட்டில் ஒரே ஒரு லைனில் வர மாதிரி ஃபார் பேன் கார்டு பர்பஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மில் நீங்கள் சீல் வைக்கணும். முன்னாடி பின்னாடி ரெண்டு இடத்துலையும் சீல் வைக்கணும். அப்புறம் கஸ்டமர் கொடுக்கக்கூடிய அந்த ஐடி ப்ரூஃபிலும் ஃபார் பேன் கார்டு பர்பஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஃபார் பேன் கார்டு பர்பஸ் ஒன்லின்ட்டு இந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சீலை அளவு செஞ்சு ஒரு சீல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நீங்கள் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணணும். இது வைக்காமல் நீங்கள் சீல் வைக்காமல் கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது இப்போ தான் வந்திருக்கிறதால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அவங்க பிடிக்க ஆரம்பிக்கலை. எப்போனாலும் ஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேன் கார்டு பர்பஸ் ஒன்லின்ற சீலை தயவு செஞ்சு எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஓகேங்களா கொஷின் நம்பர் 1க்கான ஆன்சர் பண்ணிடலாம். இப்போது மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா மேல் பெரிய 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்ரீனே கொடுக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கும் ஸ்ரீனே கொடுக்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே போல் எஸ்எம்டி சுமதி அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு கொடுக்கலாம். லேடிஸ்க்கு நீங்கள் இந்த குமரி, மிஸ் இதெல்லாம் வந்து விட்டுருங்க. லேடிஸாக இருந்தாலே எஸ்எம்டி இது மட்டும் கொடுங்க. ஜென்ஸாக இருந்தால் ஸ்ரீ கொடுங்க, லேடிஸாக இருந்தால் எஸ்எம்டி கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதில் மட்டும் நீங்கள் டிக் அடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எப்படி ஃபில் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவுடைய டீட்டெயில்ஸ் வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி வந்து லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் ஆதாரில் எப்படி பேர் இருந்துச்சுன்னா எப்படி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனா இந்த வீடியோவோடைய எண்டுலேயும் கொடுத்துருக்கேன், மேலே ஐகார்டில் கொடுத்துருப்பேன். எப்படினாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்ற இடத்துல நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறதால இது ஒரு ஆப்ஷனாகவே நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆன் கார்டு உங்களுக்கு எப்படி பிரிண்ட் பண்ணணுமோ அது வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுவும் நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அது நீங்கள் தெளிவு பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா do you have any other name, இது டிஃபால்ட்டாகவே நோவில் தான் நம்ம டிக் அடிக்கணும். நோன்னு இது டிக் அடிச்சிட்டாலே இந்த ஆப்ஷன் நம்ம ஃபில் பண்ண மாட்டோம். நோன்னு டிக் அடிச்சிட்டா ஃபில் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அடுத்து அப்ளை பண்ணக்கூடிய ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மேலுனா மேலுன்னு டிக் அடிச்சுக்கோங்க, ஃபீமேல்னா ஃபீமேல்னு டிக் அடிச்சுக்கோங்க, டிரான்ஸ்ஜெண்டர்னா டிரான்ஸ்ஜெண்டர் 3ஆம் பாலினத்தர்னா 3ஆம் பாலினத்தர்னு ஃபில் பண்ணிக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தினர். ஓகேங்களா? 3ஆம் பாலினத்தினர்னா 3ஆம் பாலினத்திற்கான இதில் வந்து நீங்கள் டிக் அடிச்சுக்கோங்க. அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த்து. நான் ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் சொன்ன போல் அவங்களுடைய ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ரூஃபே போதும். இன்கேஸ் அவங்க ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் இல்லை, வெறும் இயர் மட்டும்தான் இருக்குதுன்னா, மொபைல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ஆதார் டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் ஃபுல் டேட் ஆஃப் பர்த் வரும். அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் அடிஷ்னல் ப்ரூஃபை வாங்கி இந்த டேட் ஆஃப் பர்த் காலமாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாதர் மதர் நேம் கேட்குறாங்க. ஃபாதர் மதர் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் இந்த லாஸ்ட் நேமில் மட்டும் கொடுத்தா போதும். இந்த ஃபஸ்ட் நேமு மிடில் நேம் இதெல்லாம் வந்து கொடுக்க தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா அப்பா அம்மாவுக்கு இன்சியல் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதே போல் மதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் மதர் நேம் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஃபாதர் நேம் வேணாம் அப்படின்னா மதர் நேமை கொடுத்துக்கோங்க. யாரோடைய பேர் வந்து உங்களுக்கு பேன் கார்டில் பிரிண்ட் ஆகணும், அப்பாவோட பேர் பிரிண்ட் ஆகணுமா அம்மாவோட பேர் பிரிண்ட் ஆகணுமா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அப்பாவுடைய பாக்ஸில் டிக் அடிச்சிங்க அப்படின்னா அப்பாவோட பேர் பேன் கார்டில் பிரிண்ட் ஆகும். சப்போஸ் அம்மாவோட பேர் பாக்ஸில் நீங்கள் டிக் அடிச்சிங்கன்னா அம்மாவோட பேரில் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். 2 பாக்ஸ்லையுமே டிக் அடிக்கலாமான்னா ஏதாச்சும் ஒன்று தான் டிக் அடிக்கணும். ஓகேங்களா? பேர் நீங்கள் கொடுக்கலாம். யார் பேர் இப்போ அம்மாவோட பேர் நான் ஆப்ஷன் சொல்லிட்டேன். சப்போஸ் எங்கள் அம்மாவோட பேர் நீங்கள் எழுதாமே இதில் டிக் அடிச்சிங்கன்னா கார்டு பிரிண்ட் ஆகாது. ஓகேங்களா? அதனால் ஃபில் பண்ணிக்கோங்க. யாரோட பேர் வரணும் அப்படின்னா அவங்களோட பேரில் இது பண்ணிக்கோங்க. அதே போல் இப்போ இன்னொரு ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரண்ட் சைல்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எஸ்ஆர் நோ கேட்பாங்க. சிங்கிள்டு பேரண்ட் சைல்டுனா பேரண்ட்டு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோ இல்லை அப்பா கூட இருப்பாங்க. அம்மா கூட இருக்கிற குழந்தைங்கள் அப்படின்னா அவங்களுடைய அம்மாவோடைய இன்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து போட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்பாவோட இன்சில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த ஆப்ஷன் எஸ்ன்னு நீங்கள் கொடுத்து அம்மாவோடைய பேர் இன்சிலாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட பேரை நீங்கள் கொடுக்காமல் விட்டுறலாம். அப்பாவோட பேரை கொடுக்காமல் விட்டுட்டு அம்மாவோட பேர் மட்டும் நீங்கள் வந்து டிக் அடிச்சிங்கன்னா அம்மாவோட பேர் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ டோர் நம்பர் இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, தெரு பேர் இங்கே ஆரம்பிச்சுக்கோங்க, அடுத்து போஸ்ட் ஆஃபீஸு, அப்புறம் தாலுக்கா, அடுத்து மாவட்டம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு. ஓகேங்களா? ஸ்டேட்டு கொடுத்துக்கோங்க. அவங்க அட்ரஸ் பின்கோடு கொடுங்க. அடுத்து கண்ட்ரி இந்தியா. இது அப்படியே கொடுங்க. லைன் பை லைனாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் ஏதாச்சும் ஃபெல்லிங் மிஸ்டேக்காக ஆதாரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் அதே போலையே கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் அதில் இருக்கிறத நீங்கள் தப்பாக இருந்துட்டு நீங்கள் கரெக்டாக எழுதினாலும் அது டெமோகிராஃபி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆதாரில் என்ன ஃபெல்லிங் இருக்கோ அதே ஃபெல்லிங்கை நீங்கள் அப்படியே இங்கே கொடுங்க. ஓகேங்களா? இதை முடிச்சிருங்க. அடுத்து வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கே சார், இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இது வந்து பெரும்பாலும் நோ தான். நம்ம இது ஃபில் பண்ண தேவையில்லை. யாருக்கு நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னா இப்போது ஒரு ஊரில் இருந்து வேற ஒரு ஊருக்கு ஒர்க்குக்கு போகிறாங்க. இப்போது என்ன சொல்கிறதுனா இப்போ மதுரையில் இருக்கிறாங்க. மதுரையில் இருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிக்கு வேலைக்கு போகிறாங்க. கவர்மெண்ட் ஜாபு கிடச்சிருக்கு. அவங்க ஒரு டீச்சர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது. ஆனால் அவங்க வேலை பார்க்குறது கன்னியாகுமரி. அவங்களுக்கு இப்போ பேன் கார்டு வேணும். அவங்க இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிறது கன்னியாகுமரியில் தான் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அவங்களுடைய பேன் கார்டு வந்து கன்னியாகுமரி அட்ரஸ்க்கு போகணும் அப்படின்னா ஆஃபீஸ் அட்ரஸை இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. ஆஃபீஸ் அட்ரஸை ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக, ஓகேங்களா, ஆஃபீஸ் அட்ரஸ் என்னவோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ரெசிடென்சிக்கு பதிலாக ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக் அடிச்சிங்கன்னா பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு போகும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனெக்சர் பி அப்படின்ற ஒரு ஃபார்ம் வைக்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது விட்டுருங்க. ஓகேங்களா? இது பெரும்பாலும் ஒரு ஊரில் இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து வேற ஒரு ஊரில் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸோடைய பேர் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஊருக்கு போயிடும். பெரும்பாலும் இதை நம்ம ஃபில் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஃபில் பண்ணாமல் தான் இருப்போம். 1, 2 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேசஸ் வர்றப்ப இது பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? பெரும்பாலும் இதை நம்ம ஃபில் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்றதில் ரெசிடென்சி நாங்கள் வந்து ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு தான் கார்டு வந்து டெலிவரி ஆகணும். பேன் கார்டு வந்து அப்ளை பண்ண பேன் கார்டு டெலிவரி ஆகணும்னா ரெசிடென்சி இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
அடுத்து 9வதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. இப்போது +91 அப்படின்றத கண்ட்ரி கோடில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, +91ன்றதை போட்டுக்கோங்க. இந்த ஏரியா கோட் அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. அடுத்து ஃபோன் நம்பர் பார் மொபைல் நம்பர்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இங்கேருந்து ஆரம்பிங்க. கஸ்டமரோட மொபைல் நம்பர் என்னவோ அதை இங்கேருந்து போடுங்க. ஆதார் கார்டு நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறதால அவங்க என்ன மொபைல் நம்பர்னாலும் கொடுக்கலாம். போஸ்ட்மேன் வந்து ஃபோன் அடித்தாங்கன்னா, கார்டு வந்து டெலிவரி கொடுக்குறதுக்கு வந்து ஃபோன் அடித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபோன் எடுக்கணும். அதனால் ஒர்க்கிங்கில் இருக்கிற ஃபோன் நம்பர் கொடுத்துடலாம். நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணுறதால உங்களுக்கு ஓடிபி இஷ்யூவோ அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஆனால் ஒர்க்கிங்கில் இருக்கிற ஃபோன் நம்பர் எதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய சென்டர்ஸ் இருக்குங்களா, ஒரு சில இ-சேவை மையம், அப்புறம் ப்ரௌசிங் சென்டர்ஸ், ஜெராக்ஸ் கடை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையுமே ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அவங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி அதில் இருக்கிற இமெயில் ஐடியை நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுத்துருங்க. சப்போஸ் இமெயில் ஐடி இல்லாதவங்களுக்கு வந்து உங்களுடைய ஷாப்போடைய அட்ரஸை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இன்கேஸ் அதுவும் கொடுக்க உங்களுக்கு இதாக இருக்குது, ரொம்ப பர்சனலாக இருக்குது அப்படின்னா வரக்கூடிய நபர்களுக்கு புதுசாகவே ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அவங்களுக்கும் சார்ஜஸ் பண்ணிவிடுங்க. அந்த சார்ஜஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. பெரும்பாலும் கஸ்டமருடைய இமெயில் ஐடியை மேக்ஸிமம் யூஸ் பண்ண பாருங்கள். ஓகேங்களா. ஓகே, இப்போது 9 காலம் முடிச்சிட்டோம். அடுத்து 10. ஓகேங்களா. 10ன்றதில் 18 வயசுக்கு கீழே, அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள நம்ம ஃபில் பண்ணுறோம். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கனாலும் சரி, மேலே இருக்கிறவங்களாலும் சரி, இண்டிவிஜுவல் இந்த ஆப்ஷன் தான் நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 11வது காலம் நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 12வது காலம் நம்ம ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆதார் நம்பர் கொடுத்துடணும். கேப் கொடுக்காம கண்டினியூவாக கொடுக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸு நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த பாக்ஸை மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும்னா ஒரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு எழுத்துன்ற மாதிரி ஃபில் பண்ணணும். நடுவில் ஏதாச்சும் கேப் இருந்துச்சுன்னா ஒரு பாக்ஸை தள்ளி ஃபில் பண்ணிடணும். இன்கேஸ் வந்து இன்சில் இருக்கிற பேராக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஃபில் பண்ணலாம். இல்லைனா ஒரு சிலது ரொம்ப பேர் ஜாஸ்தியாக இருக்கும், எழுத்துக்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த எழுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு, இது தாண்டி ஒரு 3 எழுத்து போகுதுன்னா இப்படியே எழுதக்கூடாது. ஓகேங்களா. அந்த அடுத்ததாக இந்த இடத்துக்கு வந்துடணும். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடணும். ஓகேங்களா. அதுதான் இப்போ பேரே இருக்குது. இப்போ நந்தகுமார்னு வச்சுக்கோங்களேன். நந்தகுமார், NAN நந்தகுமார் அப்படின்னு சொல்லி போடுறோம். இன்சில் வந்து டி அந்த மாதிரி போடுறோம். அப்போ இதோட முடியாது. இதுவே வந்து அவங்க 2 இன்சிலுக்கான டெஃபினேஷனோடு அவங்க ஆதார் கார்டில் வந்து இருக்குதுன்னு அப்படின்னா இது வரைக்கும் போயிட்டு இதுக்கு தாண்டி எழுதக்கூடாது. அதுக்கு அடுத்து கண்டினியூவாக இங்கேருந்து எழுத ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 13 சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்றா நோ இன்கம் கொடுத்துருங்க, இல்லைன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ன்னு கொடுத்துருங்க. இந்த ரெண்டுத்தில் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். இது அல்லது இது, இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் நீங்கள் டிக் அடித்தால் போதும். மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 14வதும் நம்ம ஃபில் பண்ண போகிறதில்லை. ஸோ அதுவும் நம்ம தொட போகிறதில்லை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 15 டாக்குமெண்ட் என்க்ளோசர்ஸ். இதில் எல்லாத்துலேயுமே ஆதார்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஏதாச்சும் நீங்கள் வந்து பர்த் ப்ரூஃபுக்கோ அட்ரஸ் ப்ரூஃபுக்கோ வேறு ஏதாச்சும் ப்ரூஃப் வைக்கிறீங்கன்னா அந்த ப்ரூஃப் வைங்க. ஆனால் பெரும்பாலும் எல்லாமே இங்கே ஆதார் தான் வைக்கணும். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் பர்த்து, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆதார்னு நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 16வது காலம் இதை ஃபில் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதில் என்ன நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா பேர் வந்து பிரிண்ட் ஆன் கார்டு, அதாவது 2வது இடத்துல கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதாவது இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருப்பீங்க எப்படி வந்து நம்ம பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சில் முன்னாடி இருக்கணுமா இல்லை இன்சில் பின்னாடி இருக்கணுமா இல்லை பேரே வரணுமா, பேரண்ட்டோட பேரே வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ணுவோம் இல்லையா. இங்கே என்ன நம்ம வந்து கொடுத்துருக்குறோமோ அதே பேர் தான் 16வது காலத்துலேயும் அப்படியே நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. 16வது காலத்திலும் நீங்கள் அப்படியே கொடுக்கணும். இந்த இடத்துல கொடுத்துட்டு லேடிஸாக இருந்தாங்கன்னா ஹெர் செல்ஃபு HER
ஹேர் செல்ஃப்னு கொடுக்கணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸாக இருந்தாங்கன்னா ஹேர் செல்ஃப்னு கொடுக்கணும், ஹிம் செல்ஃப்னு கொடுக்கணும். லேடிஸ்க்கு ஹேர் செல்ஃபு, ஜென்ஸுக்கு ஹிம் செல்ஃபு, ஜென்ஸுக்கு ஹிம் செல்ஃப் HEM. இது சரியாக நம்மளுக்கு வரல. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, மவுஸ் கொஞ்சம் இதாக இருக்கிறதால. லேடிஸாக இருந்தால் ஹெர் செல்ஃபு, ஜென்ஸாக இருந்தால் ஹிம் செல்ஃப் HIM, ஹெம் செல்ஃபு. அப்புறம் எந்த ஊர்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடம், ஊருடைய பேர் வந்து இது நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த ஊரோட பேர் நீங்கள் போட்டுட்டு டேட், என்ன டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை இதில் மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணணும். ஓகேவா? இதுதான் ஒரு ஃபார்ம் 49ல் நம்ம ஃபில் பண்ணக்கூடிய மேஜராக கவனிக்க வேண்டிய ஸ்டெப்ஸு. ஏன்னா இதில் இருக்கிறதே மொத்தம் 16 கேள்வி தான். ஓகேங்களா? மொத்தமே 16 கேள்வி தான். இந்த 16 கேள்விக்கும் நம்ம கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்கோமான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். பெரும்பாலும் ஒரு சிலதுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். எது எதுக்குன்னா இந்த 3வது ஆப்ஷனுக்கு நம்ம பதில் கொடுக்க மாட்டோம். இங்கே நோன்னு கொடுத்துட்டாலே இந்த 3வது ஆப்ஷன் நம்ம நின்று போயிடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாவதுல வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்சி அட்ரஸ் கொடுத்துட்டா ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் யாராச்சும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா அவங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்கலாம். என்ன அட்ரஸ்க்கு உங்களுக்கு டெலிவரி வேணுமோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் பார்த்து கரெக்டாக நீங்கள் டிக் அடிச்சிங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு டெலிவரி ஆகிடும். அதுக்கப்புறம் 14வது காலம் நம்ம ஃபில் பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண மாட்டோம். மீது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணாலே போதும், ஃபார்மை தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஸோ நம்ம எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் தான் ஒரு ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய டைம். ஸோ இதிலே வந்து நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணிடலான்னா ஒவ்வொரு ஃபார்மும், அதாவது எந்தெந்த அப்ளிகேஷன் இருக்குது, இப்போ ஃபார்முன்னு நம்ம அப்ளை பண்ணால் இப்போ இது இண்டிவிஜுவல் 18 வயசு முடிஞ்சவங்களுக்கு இந்த ஃபார்மை நான் வந்து கொடுக்குறேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் 18 வயசு கீழே இருக்கிற மைனருக்கு எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், அதுக்கப்புறம் மைனர் டு மேஜருக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ரீப்ரிண்ட் எப்படி அப்ளை பண்ணணும், அப்புறம் இன்ஸ்டன்ட் கார்டு டு பிசிக்கல் கார்டுக்கு எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும், சுய உதவி குழுவுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு எப்படி ஃபார்மு, என்னென்ன டாக்குமெண்ட் வாங்கணும் அப்படின்ற ஒவ்வொரு வீடியோவும் அடுத்து உங்களுக்கு வந்து மேக் பண்ணி போட்டுட்ருப்பேன். ஸோ நீங்கள் லிஸ்ட்டை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸை பற்றின ஐடியாஸ் உங்களுக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் குரூப்பும் டெலகிராம் சேனல் குரூப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் அதுலேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.